சட்டமன்ற தேர்தலில் புதிய அரசியல் சக்தியாக உருவெடுத்த தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளிலும் வெற்றி வாகை சூடியுள்ளார். 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றதால் ஒரு தொகுதி எம்எல்ஏ பதவியை அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் தவிகவின் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 107ஆக குறையும். சட்டமன்றத்தில் பெரும்பான்மைக்கு 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படும் நிலையில் தவிக தனித்து ஆட்சி அமைக்கும் அளவுக்கு இடங்கள் இல்லாத காரணத்தால் கூட்டணி ஆதரவை நாடியது. காங்கிரஸ் கட்சி தனது 5 உறுப்பினர்களுடன் உடனடி ஆதரவு அளித்தது. மேலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 இடங்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2, விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் 2 ஆகிய கட்சிகளும் நிபந்தனையற்ற ஆதரவு அளித்துள்ளனர். இதன் மூலம் தவிகவுக்கு மொத்தம் 120 எம்எல்ஏக்களின் ஆதரவு உறுதியாகியுள்ளது. இந்நிலையில் தவிக தலைவர் விஜய் தமிழக பொறுப்பு கவர்னர் ராஜேந்திர அர்லேக்கரை இன்று சந்தித்தார். சந்திப்பின் போது தமிழகத்தில் ஆட்சி அமைக்க உரிமை கோரிய விஜய் 120 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை கவர்னரிடம் சமர்ப்பித்தார். கவர்னர் அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டு விஜய் தலைமையிலான தவிக அரசு நாளை ஞாயிற்றுக்கிழமை பதவியேற்க அழைப்பு விடுத்துள்ளார். நாளை காலை 10 மணிக்கு நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளது. தவிக தலைவர் விஜய் தமிழகத்தின் 18வது முதலமைச்சராக பதவியேற்கவிருக்கிறார். அவருடன் அருண்ராஜ், செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்ட மொத்தம் 10 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்க உள்ளனர். தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு ஏற்பட்ட அரசியல் கலைப்புக்கு பிறகு தவிகவின் வெற்றி தமிழக அரசியலில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது. நடிகராக புகழ்பெற்ற விஜய் அரசியலுக்கு வந்து சில ஆண்டுகளிலே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளார். பொறுப்பு கவர்னரின் அழைப்புக்கு பிறகு தவிக தரப்பில் பெரும் உற்சாகம் நிலவுகிறது. பதவியேற்பு விழாக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள், பிரமுகர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆட்சி அமைவதன் மூலம் தமிழகத்தில் புதிய கொள்கைகள், மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என தவிக தரப்பு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளும் புதிய அரசுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். தமிழக சட்டமன்ற தேர்தலில் புதிய அரசியல் சக்தியாக உருவெடுத்த தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளிலும் வெற்றி வாகை சூடியுள்ளார். 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றதால் ஒரு தொகுதி எம்எல்ஏ பதவியை அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் தவிகவின் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 107ஆக குறையும்.